ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் சூப்பராக ஒரு கம்பேக் கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருப்பது அந்த அணி சீனியர் வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் தான். அவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் குறித்து தற்போது அந்த அணி தலைமை பயிற்சியாளரான மகேலா ஜெயவர்தனே அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது, நாங்கள் ரோஹித் சர்மா அவர்களை கண்டுகொள்ளாமல் இந்த ஒரு தவறை செய்ததன் காரணத்தினால தான் நாங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருந்தோம். இந்த ஒரு தவறை திருத்தின உடனே தற்போது எங்களுக்கு சூப்பரான கம்பேக் கிடைச்சிருக்கு. தற்போது நாங்கள் ரொம்பவே வலுவான அணியாக பிளே ஆஃப்குள்ளே போக போகிறோம் அப்படின்னும் 6வது கோப்பையை கைப்பற்றுவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னும் அவங்க பார்த்தீங்கன்னா சவால் விட்டுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் மிக மோசமான ஃபார்மில் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு போட்டியிலுமே அதிகபட்சம் 5லிருந்து 10 ரன்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. அதை பெரிய அளவில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட மேனேஜ்மெண்ட் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் அவங்க அதிரடியாக விளையாடி ஒரு செமையான கம்பேக்கை கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா 45 பந்துகளில் 4 பவுண்டரி 6 சிக்ஸர்களோடு 76 ரன்களை விளாசி அந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க. இதன் மூலமாக தற்போது 2வது போட்டியில் அதற்கு தொடர்ந்து எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா அவங்க அதிரடியாக விளையாடி தற்போது வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருக்காங்க. எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியிலையும் 46 பந்துகளில் 8 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு 70 ரன்களை குவிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா. இதன் மூலமாக தற்போது புள்ளி பட்டியலில் 3வது இடத்துக்கும் முன்னேறி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயவர்தனே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணி தலைமை பயிற்சியாளரான மகேலா ஜெயவர்தனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐபிஎல் தொடர் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் ரோஹித் சர்மா அவர்களை பெரிய அளவில் கண்டு கொள்ளவில்லை. அவங்க சர்வதேச அளவில் T20 போட்டியில் இருந்தும் ஓய்வு பெற்று விட்டதன் காரணத்தினால அவங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வீரர்களுடைய பேட்டிங் பவுலிங் போன்றவற்றில் தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் தற்போது தொடர் தோல்வியினால் நாங்கள் சில காரணத்தை கண்டறிஞ்சு அவங்கள பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபீல்டிங்குள்ளே வைக்க வேண்டும் அப்படின்னு சில முடிவுகளை கொண்டு வந்தோம். அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக தற்போது சில முக்கியமான பயிற்சிகளை மேற்கொள்ள வச்சோம். அது கைமேல் பலன் கிடைத்தது போல 2 போட்டிகளில் சரியான ஃபார்மில் தற்போது திரும்பி அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருக்காங்க. இதன் மூலமாக அடுத்தடுத்த போட்டிகளில் ரோஹித் சர்மாவுடைய ஃபார்ம் எங்களுடைய அணிக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லை, தற்போது பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் நாங்கள் அவரை வெளியில் உட்கார வைத்திருந்த போதிலுமே டக்அவுட்டில் இருந்து அவங்க வீரர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணி அருமையாக ஜெயித்தாங்க. அந்த போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கிய காரணம் அப்படின்னும் தற்போது ஜெயவர்தனே அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அவங்க இம்பாக்ட் பிளேயராக வெளியில் வைப்பதன் மூலமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே யூஸ் ஆக மாட்டேங்குது. விரைவிலேயே அதற்காக நாங்கள் ஒரு மாற்று வழியை கொண்டு வருவோம். மற்றொரு வீரரை இம்பாக்ட் பிளேயராக மாற்றிட்டு தொடர்ந்து ரோஹித் சர்மா அவர்களை ஃபீல்டிங்குள்ளே வைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்குது. உடனடியாக இந்த திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர இருக்கோம் அப்படின்னும், ரோஹித் சர்மா அவர்கள் களத்தில் நின்றுட்டாங்க அப்படின்னா தனியால் அணிக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னும் தற்போது மகேலா ஜெயவர்தனே அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.